السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பகிர்ந்தவனாய், இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக அல் குர்ஆனை ஓதுவோம் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இந்த தலைப்பு அடிக்கடி பேசப்பட்டாலும் அவ்வப்போது ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இந்த கால சூழலில் இந்த தலைப்பு மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் எல்லோரும் குர்ஆனுடைய விஷயத்தில், அதை ஓதுகின்ற விஷயத்தில், அதை பொருளுணர்ந்து படிக்கிற விஷயத்தில், அதை தன்னுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொள்கின்ற விஷயத்தில் அவ்வப்போது நாம் பொடுபோக்குத்தனத்தை காட்டுகிறோம். எம்மை சூழ உள்ள சில தீய சக்திகள் கூட குர்ஆனை விட்டும் தூரமாகின்றவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தீய சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்குண்டான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். என்னையும் உங்களையும் விட இந்த குர்ஆனை வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் இதனுடைய உண்மைத்தன்மையின் பலத்தையும், இதை மறுக்க முடியாது என்கின்ற உண்மையையும், இதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது என்கிற உண்மையையும் வெளி உலகம் தெரிந்து வைத்திருக்கிறது. நாம் அதை நம்பியிருந்தாலும் அதன் தாக்கம் எம்மிடத்திலே வெளிப்படுவதில்லை. தாக்கம் வெளிப்படுவதாக இருந்தால் அந்த குர்ஆனை நாம் ஓதுகின்றவர்களாக, அதனோடு தொடர்புகளை அதிகம் பேணிக் கொள்கின்றவர்களாக நாம் இருப்போம். ஆனால் வெளி உலகம், இஸ்லாத்திற்கு எதிரான உலகம் என்ன செய்கிறது என்றால், இந்த குர்ஆனை முழுமையாக இவர்கள் பின்பற்றுவார்களே ஆனால் இவர்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்களாக மாறிவிடுவார்கள், இந்த பூமியை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை இஸ்லாத்தின் எதிரிகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். குர்ஆனை முழுமையாக படித்துவிட்டால், குர்ஆனுடைய போதனைகளை ஏற்றுவிட்டால், இந்த உலக வாழ்க்கையை மனிதன், அந்த முஸ்லிம் அற்பமாக கருதி விடுவான். அப்படி கருதி அவன் மறுமையை இலக்காக வைத்து மட்டும் இந்த பூமியிலே வாழுகின்றவனாக மாறிவிடுவான் என்பதை அந்த இஸ்லாத்தின் எதிரிகளான உலகம் அதை கண்டு அதற்குண்டான சதிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் நான் ஒரு உதாரணமாக, நாம் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய தொலைபேசியும் எம்முடைய கையில் இருக்கக்கூடிய போனையும், அதாவது குர்ஆனையும் எடுத்து பார்த்தால், தொலைபேசியும் குர்ஆனையும் எடுத்து பார்த்தால், இரண்டிலும் நாம் ஏதோடு அதிக தொடர்பு வைத்திருக்கிறோம் என்று நாம் எம்மை நாமே எம்முடைய உள்ளத்தோடு பரிசோதனை செய்து பார்த்தால், ஒரு சுய விசாரணை செய்து பார்த்தால், குர்ஆனை நேற்றைய தினம் எத்தனை பேர் திறந்து பார்த்தோம் என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் நாள் விடாது, நேரம் விடாது, மணித்தியாலங்கள் விடாது போனை தொட்டு பார்க்காமல் இருந்தவர்கள் நேற்றைய தினம் இருக்கவே முடியாது.
அந்த அளவுக்கு போனோடு தொலைபேசியோடு உண்டான தொடர்புகள் அதிகப்படுத்தப்பட்டு குர்ஆன் என்பது நேற்றைய தினம் அதிகமான முஸ்லிம்களால் திறந்து பார்க்கப்படாத ஒன்றாக இருந்திருக்கும். அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் சதியில் நாம் சிக்கி இருக்கிறோம். அவர்கள் செய்த சூழ்ச்சியில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். உண்மையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை புரட்டி எடுத்துக்கொண்டு நீங்கள் 24 மணித்தியாலங்களும் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை, அதற்கு தடையும் விதிக்கிறது. அப்படி ஓதுவது தடை என்று இஸ்லாம் பேசுகிறது. ஆனால் எப்படி ஓத வேண்டும்? ஒரு நாளைக்கு கொஞ்சமேனும் நீ குர்ஆனை ஓதிக்கொள், கொஞ்சமேனும் நீ குர்ஆனை ஓதிக்கொள். உன்னுடைய நாளாந்த வேலைகளில் உனக்கு ஓதுவதற்கு ஒரே ஒரு பக்கம்தான் முடியுமாக இருந்தால் அதை தொடர்ந்து ஓதிக்கொள். இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் செய்கிற அமல் அதுவமுஹாவின் கல்ல, நீங்கள் செய்கிற அமல் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியானதாக எடுத்துக்கொண்டு போகுங்கள். அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம். நீ ஒரு ஜூஸை ஒரு நாளைக்கு ஓதிவிட்டு, ஒரு முறை குர்ஆனை சென்ற ரமலானில் ஓதிவிட்டு அடுத்த ரமலானில் அடுத்த குர்ஆனை ஓதுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியம் அல்ல. எது விருப்பமான காரியம்? உன்னால் ஒரு சில வசனங்கள் தான் நாளாந்தம் ஓதுவதற்கு உனக்கு நேரம் கிடைக்கிறது என்றால் அந்த வசனங்களை நீ தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டு போ. இது அல்லாஹ்வுக்கு விருப்பம். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சென்ற ரமலானில் நாம் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறோம், இன்னும் குர்ஆனை தொட்டு பார்க்கவில்லை. அடுத்த ரமலானில் தான் நாம் ஓதுவோமாக இருந்தால் அந்த அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் அல்ல. என்னால் முடிந்தது ஒரு பக்கம்தான், ஒரு நாளைக்கு ஒரு 5 வசனம் தான் என்னால் ஓதுவதற்குரிய நேரம் என்னுடைய வேலை சூழல்கள் எனக்கு கொடுக்கிறது என்றால் அதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து ஓதி வந்தால் அல்லாஹ்வுக்கு அது விருப்பம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த குர்ஆனை குறித்து நான் அதனுடைய அற்புதங்கள், அது வாழும் அற்புதம், அந்த குர்ஆன் யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை, ஒரு வசனத்தை கூட எவனாலும் கொண்டு வர முடியாது. எந்த ஒரு வசனத்தையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் உயரத்தை தொட்டிருந்தாலும் எவனாலும் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கூட மறுக்க முடியாது. அப்படி என்கிற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு இருக்கிற நாம் இந்த குர்ஆனுடனான தொடர்பை எப்படி பேணிக் கொண்டிருக்கிறோம், எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். நானும் நீங்களும் இருக்கிறோமே, இந்த முஹம்மது நபி அவர்களுடைய இறுதி சமூகம் இருக்கிறது, இவர்களுக்கு எப்படியான கூலிகள் தெரியுமா? இவங்க கொஞ்ச நேரத்திற்குள்ளால் கொஞ்ச அமல் செய்து நிரப்பமான கூலியை பெறுகின்ற சமூகம் இந்த இறுதி சமூகம் மட்டும்தான். அதாவது குறுகிய நேரத்திற்குள் அற்பமான அமல்களை செய்து மிகப்பெரிய கூலியை பெறுகின்ற சமூகம் இந்த இறுதி சமூகத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியிலே வரக்கூடிய செய்தி 5021வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமா அஜலுக்கும் ஃபி அஜலின் மன் ஹலா மினல் உமம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜல் வாழ்நாளுக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாளுக்கும் இருக்கிறத அதற்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? கமா பைன சலாத்தில் அஸ்ரி வல் மக்ரிபி ஷம்ஸ். அசருடைய நேரத்திலிருந்து மக்ரிப் சூரியன் மறைகிற நேரம் வரைக்கும் தான் உங்களுக்குரிய அஜல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இறுதி சமூகமாகிய கடந்த கால உம்மத்துகளை விடவும், கடந்த கால நபிமார்களுடைய உம்மத்துகளை விடவும் இந்த இறுதி உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாளின் அளவு எவ்வளவு தெரியுமா? அசருடைய நேரத்திலிருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவு குறுகிய நேரம். இதுதான் இந்த இறுதி உம்மத்திற்கு ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அஜலின் அளவு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.
சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமசலுக்கும் உங்களுக்கும், வமசலுல் யஹூத் வன் யஹூதி வன் யஹூத வன் நஸாராம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும். இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்களே, இவங்கள் எல்லாரையும் வைத்து உங்களையும் வைத்து பார்க்கிற நேரம் உங்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கமசலி ரஜுலின், ஒரு மனிதருக்கு உதாரணம், இஸ்தஅமல உம்மாலன், ஒரு மனிதருக்கு உதாரணம், அந்த மனிதர் ஒருவரை வேலைக்கு அமர்த்துகிறார். வேலைக்கு அமர்த்துகிற நேரம், அமர்த்துகின்ற பொழுது அவர் மன்கான யஅமலு லி இலா நிஸ்பின் நஹாரி அலா கீராத்தின், யார் எனக்கு காலை அதிகாலையிலிருந்து லுஹருடைய நேரம் வரைக்கும் அதாவது நண்பகல் வரைக்கும் யார் எனக்கு பணியாளாக இருந்து வேலை செய்கிறாரோ ஒரு கீராத்து கூலி கொடுப்பேன் என்று வேலை செய்வதாக ஒருவர் கேட்கிறார். கேட்டவுடனேயே யூதர்கள் அதை தனக்கு பொறுப்படுத்திக் கொண்டார்கள். யூதர்கள் அவ்வளவு நேரம் வேலையாம், ஒரு கீராத் கூலியாம், அதை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று யூதர்கள் பொறுப்படுத்திக் கொண்டார்கள். சுபகிலிருந்து காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் வேலை செய்யணும், உங்களுக்கு ஒரு கீராத்து கிடைக்கும். பிறகு மீண்டும் சொல்கிறார், யார் நண்பகலில் இருந்து நூறுடைய நேரத்திலிருந்து அசர் நேரம் வரைக்கும் வரும் வரைக்கும் யார் எனக்கு வேலை செய்கிறாரோ அவருக்கு நான் ஒரு கீராத்து கொடுப்பேன். அந்த அமலை கிறிஸ்தவர்கள் பொறுப்படுத்திக் கொண்டார்கள். பிறகு மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் உள்ள நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சும்மா அன்தும், நீங்கள் தஅமலூன மினல் அஸ்ரி இலல் மக்ரிப், நீங்கள் அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் நீங்கள் அமல்களை செய்கிறீர்கள், வேலையை செய்கிறீர்கள். பிகீராத்தைனி கீராத்தைனி, 2 கீராத்துகள் உங்களுக்கு, 2 கீராத்துகள் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது இந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது தெரியுமா? ஒவ்வொரு சமூகமும் கொடுக்கப்பட்ட வாழ்நாளும் அவர்கள் செய்த அமலும் அவர்களுக்கு கிடைத்த கூலியும். காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் யூதர்கள் அமல் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு கீராத். அப்ப அது தௌராத்தை பின்பற்றுகின்ற பொழுது அது சொல்லப்பட்டது. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஞ்சிலை பின்பற்றுகின்ற அந்த கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு எதிலிருந்து லுஹருடைய நேரத்திலிருந்து அசர் வரைக்கும் அவங்க எவ்வளவு அமல் செய்தாலும் அவங்களுக்கு ஒரு கீராத், அதற்கு இடைப்பட்ட அந்த நேரமும் அந்த அமல்களும் அவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், ஒரு கீராத் கூலி. ஆனால் இறுதி உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் நீங்கள் செய்தால் உங்களுக்கு 2 கீராத் இருக்கிறது. அந்த நேரத்தில் காலு, அவர்கள் கேட்டார்கள், நஹ்னு அக்ஸரு அமலன் வ அகல்லு அதாஅன், நாங்க நிறைய அமல் செய்றோம், எங்களுக்கு கொஞ்சம் கூலி தான் கிடைக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் கூலி தான் கிடைக்கிறது. நாங்க நிறைய அமல் செய்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் தான் கூலி கிடைக்கிறது. அப்ப அந்த கூலியை கொடுக்குகின்ற அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஹல் லலம்துகும் மின் ஹக்கிக்கும், நான் உங்களுக்கு வாக்கு தந்தேன், இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் செய்தால் இவ்வளவுதான் கூலி என்று நான் வாக்கு தந்தேன். அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றினீர்கள், அந்த அந்த செயலை நீங்கள் செய்தீர்கள். அதுக்கு இடைப்பட்ட கூலியில் நான் உங்களுக்கு ஏதாவது அநியாயம் இழைத்தனாம்? ஒரு கீரா தருவதாக சொன்னேன், நீங்க தந்துட்டேன், நான் உங்களுக்கு ஏதும் அநியாயம் செய்தேனாம்? இப்ப நீங்க எனக்கிட்ட முறைப்பாடு செய்கிறீர்கள், நாங்க நிறைய அமல் செஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் கூலி, இந்த கடைசியில வந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அமல் செஞ்சாங்க நிறைய கூலி கிடைக்கிற அப்படி என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு அநியாயம் செய்யல, நான் வாக்கு தந்ததை நான் நிறைவேற்றிட்டேன், அதிலே ஏதாவது நான் அநியாயம் செய்தேனாம் அப்படி என்று அல்லாஹ் கேட்கிறானாம். அப்பொழுது மக்கள் சொல்லுகிறார்கள், அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறார்கள், காலுலாம் இல்லை, நீ சொன்னதை அது மாதிரி செய்தாய்.
அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வானாம், قال فذاك فضلي وأوتيت وأوتيه من شئتم. இது என்னுடைய பலன், என்னுடைய அருள், நான் நாடியவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ஹதீஸை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். எப்படி? உதாரணம் ஒரு மனிதரை போல, அப்படி என்றுதான் உதாரணம் சொல்லிக் கொண்டு வருகிறார். கூலியுடைய விஷயத்தில் கூலி கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொல்லி முடிக்கிறாங்க. இது அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியிலே பேசப்பட்ட ஒரு உடன்படிக்கை. யூதர்களுக்கு லுஹர் நேரம் வரைக்கும், கிறிஸ்தவர்களுக்கு அசர் நேரம் வரைக்கும், உங்களுக்கு அசர்லிருந்து மக்ரிப் வரைக்கும். ஆனால் கொஞ்சமான அமல், நிறைய கூலி உங்களுக்கு தான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது என்னுடைய பதல், நான் விரும்புகின்றவர்களுக்கு நான் கொடுப்பேன். உங்களுக்கு நான் வாக்களித்ததில் எந்த ஒரு அநியாயமும் நான் உங்களுக்கு செய்யவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்கள், அப்படியானால் நாங்கள் அதிக நன்மை கொடுக்கப்படுகின்ற சமூகம். குறைவாக அமல் செய்தாலும் அதிகம் நன்மை கொடுக்கப்படுகிற சமூகம். ஆனால் குர்ஆனுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? குர்ஆனுடைய விஷயத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னே நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்தான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதம் குர்ஆன் என்றார்கள். அந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு, அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா விரும்புவதாக, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலால் அரிசிலிருந்து இந்த பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்ட மகத்துவமான அந்த வார்த்தைகள், அதை எம்முடைய நாவுகள் உச்சரித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த குர்ஆனை விட்டும் எவ்வளவு தூரமாக முடியுமோ அவ்வளவு தூரமாகி இருக்கிறோம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுக்கு இந்த குர்ஆனுடைய விஷயத்திலும் கவனம் எடுத்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க பயணம் போவதாக இருந்தாலும் அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதிக்கொண்டுதான் போவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதிக்கொண்டுதான் போவார்கள். சில ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சூரா அல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தை அந்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிக்கொண்டு சென்றார்கள் என்பதை நாங்கள் செவியேற்றோம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிறோம். சூரா ஃபத்ஹ் என்ற முழுமையான சூரா. நமக்கு எது வாகனத்தில் போகின்ற பொழுது எங்களுக்கு எது இன்பம்? குர்ஆன் அல்ல எமக்கு இன்பம். பாட்டுகள், சினிமா பாடல்களும் இன்னொரு என்ன கேலி சிரிப்புகளும் தான் எங்களுக்கு அந்த வாகனத்தில் எங்களோடு பயணிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். தான் பயணிக்கிற பயணத்தின் பொழுது தன்னுடைய நாவுகள் அதை உச்சரித்து கொண்டே பயணிக்கக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கியிருந்தார்கள் என்றால் எம்முடைய வாகனங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? விரல் விட்டு எண்ணுகின்றவர்கள் வேண்டுமானால் சில கிராத்துகளை போட்டுக்கொண்டு ஓடுவார்கள். அப்படி போட்டுக்கொண்டு ஓடுகின்றவர்கள் அதை உண்மையில் செவியேற்ற வண்ணம் ஓடினால் நன்மை. வெறுமனே ஓடி இருந்தால் அது நன்மையும் அல்ல, வெறும் ஒரு நாடகம். அவதானித்துக் கொண்டு நாம் பாடமாக்கியதை மீட்டிய வண்ணம் ஓடினால் அதற்கு கூலி இருக்கிறது. அதுவல்லாமல் இன்றைக்கு அதிகமான பயணங்கள் எப்படி அமைகிறது? சினிமா பாடல்கள் இல்லாமல் பயணங்கள் இல்லை என்ற அளவுக்கு மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை ஓதுகின்ற சில நபித்தோழர்களுடைய நிகழ்வுகளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த ஆர்வமூட்டல் என்ன தெரியுமா? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள். இரவு நேரம் பள்ளிவாசலை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ளால் இருந்து கொண்டு குர்ஆனை ஓதுகின்ற ஒரு சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செவியேற்கிறார்கள். அப்படியே அந்த ஓதுகின்ற மனிதருக்கு தெரியாமல் சிவருக்கு பின்னால் இருந்த வண்ணம் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஓதலை கேட்டுவிட்டு தன்னோடு தன் மனைவியும் சேர்ந்து கொண்டு அந்த கிராத்தை செவிமடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மறுநாள் வந்து சொன்னார்கள். அந்த கிராத்தை ஓதியவர் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத்.
தாவூதுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு புல்லாங்குழல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நேற்றைய இரவு நீங்கள் ஓதுவதை செவியேற்றுக் கொண்டிருந்தோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நமக்கு மிச்ச நேரம் செவியேற்கக்கூடிய விஷயமாக இருந்தால், அடுத்தவனுடைய வீட்டில் ஏதாவது பலாய் பேசப்பட்டால், சண்டை சச்சரவுகள் போகிறது என்றால் மிச்ச நேரம் காது கொடுத்து கேட்போம். இந்த பாவத்திற்கு நாம் துணையாக இருக்கிறோம். ஆனால் குர்ஆனை செவிமடுப்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அமர்ந்திருந்து கொண்டு அவர் ஓதுவதை மிச்ச நேரமாக கேட்டார். தன் மனைவியோடு சேர்ந்து கேட்டார். மறுநாள் வந்து அவரை குர்ஆனை ஓதுவதில் இன்னும் ஆர்வப்படுத்தினார். புல்லாங்குழல், தாவூது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புல்லாங்குழல் போன்று உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஆர்வமூட்டினார்கள். இன்னொரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள். இரவு நேரம் பள்ளிவாசலுக்குள்ளால் ஒரு குர்ஆனை ஓதுகின்ற சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அப்படியே அமர்ந்து கொண்டு அவர் ஓதுவதை செவியேற்றுக் கொண்டே இருந்தார்கள். செவியேற்றுக் கொண்டு விட்டு அவர் குர்ஆனை ஓதி முடித்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரிடத்திலே போகிறார். யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும். லக்கது அஸ்கரனி கதா வக்கதா ஆயத்தன், எனக்கு சில வசனங்களை அவர் ஓதுவதன் மூலம் அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். எப்படி ஆர்வமூட்டுகிறார்கள் ஓதுவதை. நீ ஓதுவதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கே நான் பாடமாக்கிய சில வசனங்கள் எனக்கே நீங்க தான் ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், நான் சில சூறாக்களும் சில சூறாக்களின் வசனங்களும் எனக்கு மறக்கடிக்கப்பட்டிருந்தது, அதை நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஓதலை இன்னும் ஆர்வம் ஊட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாவுக்கே ஞாபகப்படுத்துகிறார் என்றால் உண்மையில் அது ஒரு பெருமிதம், அது ஒரு சந்தோஷம். அதனால் அவர்கள் இன்னும் ஓதுவதற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய இந்த அறிவுரைகளை நாம் பார்க்கலாம். அன்புள்ள சோதர்களே, அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுகின்ற இதன் நன்மையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற நேரம் சொன்னார்கள். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை நோக்கி வந்தார்கள். நாங்கள் திண்ணையில் அமர்ந்திருந்தோம், திண்ணை தோழர்களாக இருந்தார்கள். திண்ணையில் நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை பார்த்து கேட்டார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு ஐ யக்துவ குல்ல யௌமின் இலா புத்ஹானின் அவ் இலல் அகீகின், யார் புத்ஹா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு, அந்த சந்தைக்கு சென்று, அல்லது அகீக் என்று சொல்லக்கூடிய சந்தைக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் சென்று, ஃபயாத்தி மின்ஹு பினாகத்தைனி கௌமாபைனி, ஒரு சிவத்த 2 ஒட்டகங்களை அந்த சந்தைக்கு சென்று, விலை உயர்ந்த ஒட்டகங்கள் 2 அந்த சந்தைக்கு சென்று வாங்கி வருவதை உங்களில் யார் விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 2 ஒட்டகங்களை நீங்கள் எப்படி வாங்குகிறீர்கள் என்றால், பி கைரி இஸ்மின், எந்த பாவமும் செய்யாமல், வலா கத்தி ரஹிமின், எந்த ஒரு உறவையும் துண்டிக்காமல், அதாவது நோகாம போய் எடுத்துட்டு வாரது, எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாம, எந்த பாவங்களும் இல்லாம போய் விலை உயர்ந்த அந்த ஒட்டகங்கள் 2 ஒவ்வொரு நாளும் காலையில் சென்று வாங்கி வருவதை விரும்புவது யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நபித்தோழர்கள் பதிலளித்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எல்லாரும் அதை விரும்புவோம், நாங்கள் எல்லாரும் அதை விரும்புவோம் அல்லாஹ்வின் தூதரே. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃபலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று ஃபயஅலம அவ் யக்ரவு ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை, 2 வசனங்களை பள்ளிவாசலில் இருந்து கொண்டு ஓதி அல்லது படித்தால், ஓதினால் அல்லது படித்தால், அவர் கைருன் லஹு மின் நாகத்தைனி, 2 வசனம் ஓதினால் 2 ஒட்டகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 ஒட்டகங்கள் கிடைப்பதை விடவும் இந்த 2 வசனங்கள் ஓதுவது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நிபந்தனை என்ன?
பள்ளிவாசல்ல வந்து ஓதணும். பள்ளிவாசலில் வந்து ஓத வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொல்கிறார்கள். அப்படி உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு வந்து 2 வசனங்கள், 2 வசனங்கள் எதற்கு ஒப்பிட்டார்கள்? சிவத்த விலை உயர்ந்த 2 ஒட்டகங்கள் கிடைக்கும் என்றார்கள். அப்ப அந்த காலத்தில் அது ஒரு வாகனம். ஒட்டகம் என்கிறது ஒரு வாகனம். அந்த ஒட்டகம் என்கிற வாகனத்தையும் இன்று உலகில் இருக்கிற இந்த வாகனத்தையும் ஒப்பிடவே முடியாது. ஒப்பிடவே முடியாது, ஒப்பிட்டு பேசவே முடியாது. ஏன் தெரியுமா? இன்றைக்குள்ள வாகனங்களும் அந்த ஒட்டகம் என்கின்ற இறைவனின் அற்புதமான படைப்பும் நிகரில்லை. நிகரில்லை, ஒரு நாளும் நிகராகாது. அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தின் படைப்பை பற்றி பேசுகிற நேரம் அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அற்புதமான படைப்பு, அற்புதம், மனிதன் வியந்து போகின்ற படைப்பு. இன்றைக்கு நீங்கள் விலை உயர்ந்த வாகனமாக என்ன வாகனத்தை சொன்னாலும் சரி, BMW காரை சொன்னாலும் சரி, விமானத்தை சொன்னாலும் சரி, உங்களிடத்தில் 2 விமானங்கள் இருப்பதை விடவும் என்று பேசினாலும் சரி, அந்த ஒட்டகத்திற்கு ஈடாகாது. ஏனென்றால் எவ்வளவு நேரம் நீங்கள் ஓடுவீர்கள்? வாகனம் கிடைத்தால் எரிபொருள் இருக்கிற வரைக்கும் தான் ஓட முடியும், பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் அது ஓட முடியும். பெட்ரோல் தட்டுப்பாடு என்றால் வீட்டுக்குள்ள போட்டு மூடி வைக்க வேண்டியதுதான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் 2 ஒட்டகங்களை சொன்னார்கள். விலை மதிக்க முடியாதது எம்முடைய பார்வையில். எமக்கு ஒட்டகம் என்றால் ஜூல போனா எங்கேயாவது ஒரு ஒட்டகத்தை தான் பார்க்க முடியும், அல்லது மிஞ்சி போனா 2 ஒட்டகம் தான். அன்புள்ள சகோதரர், அதையே அல்லாஹ்வுடைய தூதர் விலை உயர்ந்த ஒட்டகம், இன்றைக்கு நீங்கள் எந்த வாகனத்தை விலை உயர்ந்ததாக பார்க்கிறீர்களோ அதை விடவும் மிக உயர்ந்தது. 2 வசனம் பள்ளிவாசல வந்து ஓதுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் மூட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், 3 வசனம் ஓதினா 3 ஒட்டகம் கிடைக்கிறதை விட சிறந்தது, 4 வசனம் ஓதினா 4 வசனங்கள் ஓதுவதை விடவும் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் நிறைய கூலி கிடைக்கிறது, கொஞ்சமான அமல் கொடுக்கப்படுகின்ற சமூகம் நானும் நீங்களும். இறுதி உம்மத்தி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குர்ஆனை அதிகம் ஓதுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்தவர். குர்ஆன் மதரசாவில் ஓதுகின்ற காலங்களிலெல்லாம் சரளமாக ஓதுவார்கள். அப்படியே குர்ஆன் மதரசாவை விட்டு நின்று விடுகிற பொழுது நாள் போக திக்கி திணறி கொஞ்சம் பேருக்கு ஓதுறதே மறந்து போகின்ற அளவுக்கு மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எங்களிடத்தில் இருக்கிறது. ஓதுகின்ற காலத்தில் நல்ல சரளமாக ஓத தெரிந்தவர்கள், நாள் போகின்ற பொழுது அப்படி மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து மருக ஒன்றிலிருந்து ஓதணும் என்கிற மாதிரிக்கு அந்த அளவுக்கு ஓத தெரியாமல் போய்விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதுவதை நிறுத்திவிடக் கூடாது. அது காலத்திற்கும் நேரத்திற்கும் தேவைக்கும் ஓதுகிற ஒன்றல்ல, எப்பவும் நாளாந்தம் ஓதப்பட வேண்டிய ஒன்று. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஓதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்தவர்கள், அவர்கள் சரளமாக குர்ஆனை ஓதினால் மஅஸ்ஸபரத்தில் கிராமில் பரராம், சங்கைக்குரிய வானவர்களோடு நாளை மறுமையில் இருப்பார்கள். இதை விட என்ன பாக்கியம்! பாவங்கள் செய்யாத, அல்லாஹ்வின் கட்டளையை மட்டுமே செய்யக்கூடிய, நல்ல இஸ்திக்ஃபார், அதாவது தஸ்பீகளும் தஹ்மீதுகளோடுமே காலத்தை கழிக்குகின்ற அல்லாஹ்வுடைய பணியாட்களாக இருக்கிற அந்த மலக்குமார்களோடு நாளை மறுமையில் இருப்பார்கள். சரளமாக ஓதினால் நாம் ஓதாமல் இருக்கிறோம். ஓத அல்லாஹ் தஆலா மறுமையில் அவருக்கு கொடுக்கிற பரிசு என்ன? அவர்கள் கண்ணியமிக்க அந்த வானவர்களோடு இருப்பார்களாம். வல்லதி யக்ரவுல் குர்ஆன வயதத்தவு ஃபீஹி, ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், ஆனால் அவரால் ஓத முடியவில்லை, திக்கி திணறி ஓதுகிறார். அவருக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு நன்மை இல்லை என்று சொல்லல, லஹு அஜ்ரான், 2 கூலிக்கு ஓது வேண்டாங்க. திக்கியாவது ஒரு பக்கத்தையாவது திக்கி ஓத முயற்சி எடு, ஓத வேண்டும். உனக்கு 2 கூலிகளை அல்லாஹ் வைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அதிகம் நானும் நீங்களும் குர்ஆனை ஓத முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ராவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்று அறிவுரை சொன்னார்கள். குர்ஆனை ஓதுங்கள்.
பாருங்க, குர்ஆனை ஓதக்கூடிய நபித்தோழர்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். குர்ஆனை ஓதினால் மறுமையில் உங்களுக்கு மலக்குமார்களோடு இருக்க முடியும். திக்கி திக்கி ஓதினால் 2 கூலி உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இக்ராவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஏன் தெரியுமா? இந்த வாசகம் எதை சொல்லுகிறது என்பதை பாருங்கள். குர்ஆனை ஓதுங்க. எல்லாருக்குமே சொன்னார்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்றார்கள். இதனுடைய ஆழமான அர்த்தத்தை அல்லாஹ்வுடைய தொடர்ந்து சொல்கிறார்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅல் லிஅஸ்ஹாபிஹி. அதை ஓதுகின்றவர்களுக்கு அந்த குர்ஆன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசும். அவனை நரகத்துக்கு அனுப்ப வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்றார்கள். இதை விட என்ன ஒரு பாக்கியம்! இந்த அருமையான இந்த குர்ஆனை வைத்துக்கொண்டு குர்ஆனை திறந்தது ஞாபகம் இல்லை. அதிகம் நாளாந்தம் தொடக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் முழுக்க முழுக்க உலகம் பேசுகிறது. மொபைல் போனை பார்ப்பதனால் இன்ன நோய் இருக்கிறது, இன்ன ஆபத்து இருக்கிறது, மனன சக்தி குறைவடையும், கண்ணுக்கு ஆபத்து இருக்கிறது, மூளைக்கு ஆபத்து இருக்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம், எல்லாம் இந்த மருத்துவ உலகம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் எல்லாம் ஒரு பாதிப்பு இல்லாமல், ஒரு கஷ்டம் இல்லாமல், எந்த நோயும் வராது என்று சொல்லக்கூடிய குர்ஆனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிகம் தொடர்பு ஏற்படுத்துவது எனக்கு எது பாதிப்போ அதோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால் என்னையும் உங்களையும் போன்ற நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் எம்மை போன்ற நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. இதை ஓதுவதனால் எந்த நோயும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஆபத்தும் வராது, எந்த நோயும் ஏற்படாது. இப்படியான ஒரு அற்புதத்தை வைத்துக்கொண்டு இந்த போன் பக்கம் போவாதீங்க, நோய் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, குடும்பம் கணவன் மனைவிக்கும் மத்தியில் பிளவு ஏற்படும் என்கின்ற அளவுக்கெல்லாம் உலகம் பேசுகிறது என்றால் இதோடு எவ்வளவு நெருங்கி பழகுகிறோம், இதோடு எவ்வளவு தூரமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தோடு பேசிக்கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களை பொருந்திக் கொள்வோனாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்போ மண்ணறைகளாக ஆக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தொடர்ந்து சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எந்த வீடுகளில் நாம் எம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும், எங்களுடைய வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதா அல்லது ஷைத்தான் தஞ்சம் புகுகின்ற, ஷைத்தான் தங்குகின்ற வீடுகளாக மாற்றி இருக்கிறோமா என்கிற கேள்விகளை எங்களுக்குள்ளால் நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா முழுமையாக ஓதி முடிக்காது விட்டாலும் சில வசனங்களை ஓதிக்கொண்டிருங்கள். வீடுகளுக்குள்ளான் சூரத்துல் பக்ராவுடைய வசனங்களை ஓதுங்கள், அதன் சப்தத்துக்கே ஷைத்தான் ஓடிவிடுவான். இப்படியான ஒரு பாக்கியமிக்க இந்த குர்ஆன் சகோதரர்களும் நாம் தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். பக்ராவை ஓதும். ஆனால் இன்றைக்கு எம்முடைய நடைமுறையில் எப்படி இருக்கிறது, சில குறிப்பிட்ட சூறாக்களை மஞ்சளில் அச்சடித்து வைத்திருக்கிறார்கள், அதை மட்டும்தான் ஓதுகிறார்கள். சூரா யாசினை ஓதுகிறார்கள், சூரா வாக்கியாவை ஓதுகிறார்கள், சூரா ரஹ்மானை ஓதுகிறார்கள், முல்கை ஓதுகிறார்கள், முஸம்மிலை ஓதுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு என்று வைத்துக் கொண்டு ஓதுகிறார்கள். இந்த சிறப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லியிருக்கிற சிறப்பு மிக்க சூறாக்களை நாம் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற மிக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? வீடுகள் பக்ரா சூரா ஓதப்படுகின்ற வீடுகளாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வீடு என்றால் சூரா பக்ரா ஓதப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இல்லை என்றால் அந்த வீட்டில் ஷைத்தான் குடிகொள்வான், அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, அந்த வீட்டில் குழந்தைகள் நிம்மதியாக உறங்க மாட்டார்கள், அந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தோஷம் இருக்காது. ஷைத்தானுடைய வேலைகள் எல்லாம் இவைகளை எல்லாம் பால்படுத்துவதும் இவைகளை எல்லாம் பிரிவினை உண்டு பண்ணுவதும் தான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா,
நிம்மதியான வீடு வேண்டுமா, சூரத்துல் பக்கரா ஓதுகின்ற வீடாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஷைத்தான் விரண்டு ஓடி விடுகிறான் என்றார்கள். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ராஉ அஸ்ஸஹ்ராவைன், நீங்கள் 2 ஒளிச்சுடர்களான 2 அத்தியாயங்களை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். சூரா அல் பக்கரா சூரத்து ஆல இம்ரான், சூரா பக்கராவையும் ஆல இம்ரானையும் நீங்கள் ஓதுங்கள், அது 2 ஒளிச்சுடர்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபஇன்னஹுமா யஅதியானி யௌமல் கியாமா, அந்த 2 சூறாவும் நாளை மறுமையில் வரும். ஏற்கனவே படித்த ஹதீஸ், குர்ஆன் மொத்தமாக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பேசுமா. இந்த 2 சூறாவையும் மட்டும் ஒருவர் ஓதி வருவாரே ஆனால் இந்த 2 சூறாவும் நாளை மறுமையில், சூரா பக்கராவும் ஆல இம்ரானும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வந்து நிற்குமாம். கஅன்னஹுமா கமாமத்தான், அது மேகங்களை போன்று அவரை வந்து சூழ்ந்துவிடும். அல்லது கஅன்னஹுமா கயாயத்தானி அவ் கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தைரி சவாஃபின், அல்லது மேகங்களை போன்று வந்து சூழ்ந்து கொள்ளும், அல்லது பறவை கூட்டங்கள் 2 பறவை கூட்டங்கள் அளவுக்கு வந்து அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வந்து சூழ்ந்து கொண்டு என்ன செய்யும் என்றால் துஹாஜானி, அந்த 2ம் அல்லாஹ்விடத்தில் அதாவது வாக்குவாதம் புரியும், தர்க்கம் வாக்குவாதம் புரியும். எதற்காக வேண்டியால் அன் அஸ்ஹாபிஹிமாம், அந்த 2 சூறாவையும் ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்திலே அது அந்த 2 சூறாவும் வாதாடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ராஉ சூரத்துல் பக்கரா, நீங்கள் சூரா பக்கராவை ஓதுங்கள். அதாவது இந்த ஆல இம்ரான் சூரா பக்கரா 2 ஓதினால் நாளை மறுமையில் அந்த 2ம் வந்து நிற்கும். அல்லாஹ்விடத்தில் அந்த அடியானுக்காக வேண்டிய அந்த 2 சூறாவும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ராஉ சூரத்துல் பக்கரா, நீங்கள் சூரா பக்கராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அகதஹா பரகாம், அதை நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் அது உங்களுடைய வாழ்வில் பரக்கத்தை ஏற்படுத்தும். பரக்கத்திற்காக என்ன சூறாவெல்லாம் மன்சில் அடிச்சு வச்சுக்கிறானோ அதெல்லாம் பச்சை பொய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. பக்கராவை ஓதினால் பரக்கத்து உண்டு. பரக்கத்து வேண்டுமா, சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள். உங்கள் வாழ்வில் பரக்கத்து கிடைக்கும், உங்கள் வீடுகளில் பரக்கத்து கிடைக்கும், உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சூரத்துல் பக்கராவை ஓதினால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொள்கின்றவர்களுக்கு பரக்கத் இருக்கிறது. வத்தர்கஹா ஹஸ்ராம், அதை விட்டுவிட்டால் இழிவு இருக்கிறது, அழிவு இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது என்றார்கள். நஷ்டம் அடைந்து விடுவார். வலா தஸ்ததிஉஹா அல்பத்லாம், அதை ஓதுகின்ற காலமெல்லாம் அவருக்கு சூனியம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தாக்குதலும் அவருக்கு ஏற்படாது. சூனியத்திற்காரர்கள் இந்த சூறாவுக்கு முன்னால் செயலிழந்து போய்விடுவார்கள், சக்தி இழந்து போய்விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு சிறப்புகள் நிரம்பிய சூரத்துல் பக்கரா என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வசனத்தை குறித்து சொன்னார்கள். யா அபா முந்திர், அபு முந்திரே, அத்ததிரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக அல்லம், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வசனங்களில் எல்லாம், நீ பாடமாக்கி இருக்கிற வசனங்களில் எல்லாம் மிக கண்ணியமான மிக சிறப்பு மிக்க வசனம் எது என்று உமக்கு தெரியுமா? இந்த குர்ஆனிலேயே சிறப்பான வசனம் எது என்று உமக்கு தெரியுமா அபு முந்திரே என்று கேட்டார்கள். அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹு வரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்றார்கள். மீண்டும் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், அபு முந்திரே, குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களிலே மிக சங்கையான மிக கண்ணியமான வசனம் எது என்று, மகத்தான வசனம் எது என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அவர் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்ன நேரம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி, அதுதான் குர்ஆனிலேயே மகத்தான வசனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த வசனம் மிகவும் அல்லாஹ்விடத்திலே அதாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய வசனம். குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களே அல்லாஹ் ஆயா, ஆயத்துகளிலேயும் மகத்தான ஒரு வசனமாக, கண்ணியமான ஒரு வசனமாக, சிறப்பான ஒரு வசனமாக ஆயத்துல் குர்சி இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஆயத்து குர்சியை சொல்லுகிற நேரம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துங்களில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள். அதிலும் குறிப்பாக ஆதாரபூர்வமான ஹதீஸில் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ், தூங்கச் செல்லுகின்ற பொழுது நீங்கள் ஆயத்து குர்சியை ஓதுங்கள், ஷைத்தான் தீண்ட மாட்டான் என்கிற ஒரு நீண்ட ஒரு ஹதீஸை நாம் படித்து வைத்திருக்கிறோம் தூங்குகிற பொழுது. ஆனால் நாம் அதிகமான பேர் காலையில் ஆயத்து குர்சி ஓத வேண்டும் என்ற செய்தி பலவீனமான செய்தி, அதே போன்று கடமையான தொழுகைக்கு பின்னால் ஆயத்து குர்சி ஓத வேண்டும் என்ற செய்தி எல்லாம் பலவீனமான செய்தி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வந்தவனாய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள். குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜஸ்ஸஅல் குர்ஆன ஸலாஸத அஜ்ஸாயின். அல்லாஹ் தஆலா குர்ஆனை 3 பங்கா பிரிக்கிறான். அல்லாஹ் தஆலா சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் தஆலா குர்ஆனை 3 பங்குகளாக பிரிக்கிறான். 3 பங்காக பிரித்து ஃபஜஅல குல் ஹுவல்லாஹு அஹத் ஜுஸ்அன் மின் அஜ்ஸாயில் குர்ஆன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது இந்த 3 பங்குகளில் ஒரு பங்கு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். குர்ஆன்ல 3இல் ஒரு பகுதி குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா மட்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் அந்த ஒரு சூறாவை ஓதுவது குர்ஆனின் 3இல் ஒரு பகுதியை ஓதுகின்ற நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அயாஜிஸு அஹதுக்கும் ஐயக்ரா ஃபீ லைலத்தின், ஒரு இரவிலே உங்களுக்கு ஃபீ சுலுஸல் குர்ஆன், குர்ஆன்ல 3இல் ஒரு பகுதியை ஒரு ராவல உங்களுக்கு ஓதி முடிக்கலுமா என்று நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் சொன்னார்கள், வக்கைஃப யக்ரவு சுலுஸல் குர்ஆன், அல்லாஹ்வின் தூதர் 3இல் குர்ஆன் 3இல் ஒரு பகுதி ஒரு நைட்டில் ஓதி முடிக்கிறேன்றால், ஒரு இரவில் ஓதி முடிக்கிறேன்றால் அது எப்படி அல்லாஹ்வின் தூதர் கஷ்டமே அப்படி என்று கேட்டாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதுங்கள், யஅதிலு சுலுஸல் குர்ஆன், அது குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியை ஓதியதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், அப்படி என்றால் சின்ன சின்ன வசனங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள் மிகப்பெரிய கூலியை பெற்று தருகிறது. குர்ஆன்ல முக்காவாசி, அதாவது 3இல் ஒரு பகுதியை ஓதுகின்ற நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்றால் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். இந்த குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், அதாவது நீங்கள் குர்ஆனை, அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் தூங்கச் செல்லுகின்ற பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த 3 சூறாக்களையும் ஓதிக்கொண்டு படுக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இன்னொரு நபித்தோழர் இந்த குர்ஆன், இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை இருக்கிறது, இதை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிப்பான் தெரியுமா? ஒரு நபித்தோழர் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படைப்பிரிவை அனுப்புகிறார்கள், அதற்கு ஒரு தலைவரை நியமித்து அனுப்புகிறார்கள். அந்த தலைவர் தான் அங்கே போனால் தொழுவிக்க வேண்டும், போகின்றவர்களுக்கெல்லாம் தொழுகை நடத்த வேண்டும். அப்படி இருக்கிற நேரம் இவர் தொழுகையை நடாத்துகிறார். எப்போ இவர் தொழுகையை நடாத்தினாலும் ஓதி தொழுகின்ற தொழுகைகளில் எல்லாம் சத்தமிட்டு அல்ஹம்து சூராவை ஓதுவார், துணை சூராவை ஓதுவார். துணை சூறாவை ஓதி முடித்ததற்கு பின்னால் குல் ஹுவல்லாஹு அஹதையும் சேர்த்து ஓதிவிட்டு தான் ருக்குவுக்கு போவார். எப்போ தொழுதாலும் அந்த பயணத்திலிருந்து திரும்புகிற வரைக்கும் இவருடைய தொழுகையை அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், இப்படித்தான் இவர் ஓதினார். என்ன துணை சூறாவை ஓதினாலும் ஓதி முடித்து ருக்குவுக்கு போவதற்கு முன்னால் குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஓதுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிடத்தில் அந்த நபித்தோழர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு ஒரு தலைவரை நியமித்தீர்கள், அவர் தொழுவிக்கிற முறை எப்படிதான், எல்லா தொழுகையும் எல்லா ரக்காத்திலும் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதிட்டு தான் இவர் ருக்குவுக்கு போகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சலூஹு லிஐயி ஷைஇன் யஸ்னஉ ذلك, அவர்கிட்டே போய் கேளுங்க, அவர்கிட்டே போய் கேளுங்க ஏன் செஞ்சீங்க என்று. நான் சொல்லி கொடுக்கலையே, நான் சொல்லி கொடுக்கவில்லையே, அவர் தானே செஞ்சார். அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் அவர் அப்படி செய்தார் என்று அவர்கிட்ட கேளுங்க. அப்ப அந்த நபித்தோழர்கள் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், அப்படி கேட்ட நேரம் சொல்லுகிறார், லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அதில் அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூரா இருக்கிறது, சூரா அல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய சூரா இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாம் சிஃபத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய பண்புகளை விவரிக்கிற வசனங்கள். ஃபஅன உஹிப்பு அன் அக்ரா பிஹா, அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன் என்றார்கள். அப்படியே ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த நபித்தோழர்கள் வந்து சொன்னார்கள், இவருடைய பதில் இதுதான் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அக்பிரூஹு, அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்புஹும், அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறார்,
அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறார் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பினார்கள். குல் அல்லாஹ் சூராவை விரும்பி அதனுடைய பொருள் உணர்ந்து அதனுடைய ஆழத்தை விரும்பி அதனுடைய பொருளை விளங்கி அதனுடைய வாசகங்களை எல்லாம் விரும்பி அல்லாஹ்வை பற்றி மட்டும் பேசப்படுகிற வசனம் என்று விரும்பியோதினால் அல்லாஹ்வும் அவரை விரும்புவார். அன்புள்ள சோதர்களே, அப்படியான அருள் மிக்க ஒரு வேதம் தான் எங்களுடைய திருமறை குர்ஆன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதிகம் குர்ஆனை ஓதுவோம். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அது எனக்கும் உங்களுக்கும் வந்து அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பேசும் என்ற செய்தியும் கவனத்தில் கொண்டு குர்ஆனோடு அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானாக. வா கூலு கோலி ஹதா வஸ்தக்ஃபிருஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.